நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கிற திரவியம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நியூஸ் அண்ட் நியூஸை சந்திக்கிறேன். டெய்லி பார்க்குறோம் நியூஸில் இன்னைக்கு தான். ஆமாம், நீ ஒரு கேப் நீங்கள் வந்த நேரமாக என்னன்னு தெரியல, ஒரே செய்தி மழையாக கூர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். நியூஸை சொல்லுங்கள், வியூஸ் அப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ காலைல எங்கன்னா காளியம்மாள் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்திச்சு அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி ஓராண்டு ஆச்சு. ஓராண்டு இடைவெளிக்கு அப்புறமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அதிமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் முதல் சாய்ஸா அவங்ககிட்ட இல்லை, இருந்தால் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருப்பாங்களா. அவங்களுக்கு நிறைய ஒரு நிறைய சொல்ல முடியாது, சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துச்சு எந்த கட்சிக்கு போகிறது. ஏன்னா அவங்க தமிழ் தேசியம், தமிழர் இப்படி ஒரு ஐடியாலஜி உள்ள கட்சியில் இருந்துட்டு இப்போ அடுத்த ஒரு கட்சிக்கு போகணும்னா அந்த ஐடியாலஜி உள்ள கட்சிக்கு தானே போக முடியும். ட்ரெவிடியன் கல்ச்சரில் இருந்தாலும் கூட அதுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்களே, என்ன காரணம் சொல்கிறாங்க? நான் வந்து அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த பக்கம் திமுக மேலே அவங்க பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. நாம் தமிழர் இருக்கும்போது நாம் தமிழுடைய அந்த அரசியலே தான் திமுக எதிர்ப்பு பிரதானமாக இருக்குது. ஸோ அங்கே போனால் நம்ம மேலே ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் உண்டாகும். அவங்க ரொம்ப நம்பினது வந்து விஜய் கட்சிக்கு போகணும் அப்படிங்கிற தாவேக்கா தான் வந்து சாய்ஸாக இருந்துச்சு. அது அடுத்தடுத்து சில முயற்சிகளும் நடந்துச்சு. ஆனால் அது ஒரு சரியாக செட் ஆகலை. இப்போது அடுத்தடுத்து அவங்களுக்கு சில சரிவுகள்லாம் வந்துச்சுல, கரூர் சம்பவம் ஆகட்டும், அப்புறம் அவருடைய சில பர்சனல் ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டு சரி அரசியலில் இருந்தாகணும், அரசியலில் தான் நம்மளுடைய பயணம் இருக்க போகுதுங்கிறது முடிவோட சரி அதிமுக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினச்சி இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர், கருத்துக்களை வந்து ரொம்ப ஆழமாக முன்வைக்கக்கூடியவங்க. அதிமுகவுக்கு அந்த பகுதிகளில் கடலோர பகுதி நாகப்பட்டினம் அந்த கடலோர மாவட்டத்தில் வந்து நிச்சயமாக ஒரு பலனாக இருக்கும் அவங்களுக்கு அதிமுக பொறுத்தவரை. பட் அவங்களுடைய கரியரில் இது எந்த அளவுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும்னு தெரில, போதான் தெரியும். தெரியல, பார்ப்போம். ஆனால் அவங்க தேர்தலுமே போட்டிட்டு நல்லா வரவேற்பை பெற்றிருக்கிறாங்க. 2019 வடசென்னை தொகுதி, அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதி, அப்புறம் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதி எல்லாத்துலேயுமே போட்டிட்டு நல்ல வாக்கு சதவீதம் அவங்க பெற்றிருக்கிறாங்க கணிசமாக. ஸோ அதனால ஒரு வகையில் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த தேர்தல் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க? எனக்கு பேசி தானே வந்திருப்பாங்க, பேசிட்டு வந்துருப்பாங்க. ஏதோ ஒரு டீலிங் உத்தரவாதம் இல்லாமல் உள்ள வரமாட்டாங்க. பட் சீட்டு கிடைக்குதோ இல்லையோ, இந்த முறை அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படுமா வழங்கப்படலையா உறுதிப்படுத்த முடியல. ஆனால் அவங்கள ப்ரூவ் பண்ணும்போது, அவங்க நிரூபிக்கின்ற பொழுது, இந்த கட்சிக்கு நீங்கள் வந்தாலும் நீங்கள் அந்த வேலையை செஞ்சு பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு உதாரணங்கள் இருக்குது. கல்யாணசுந்தரம் ஆகட்டும், அதிமுக வந்து கல்யாணசுந்தரம் நாம் தமிழர் வந்து, அதுக்கு முன்பு அதே காலகட்டத்தில் வந்து ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனார். இவங்க எல்லாமே உள்ளே வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு பீரியட் கொடுத்து ஒரு பொறுப்புக்கு வந்தாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. இன்னைக்கு அவரை சின்னதாக ஒரு பதவி இறக்கியிருக்காங்க. மாணவர் அணி செயலாளர் வந்து இப்போ கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சொல்கிறார். ஆக்சுவலாக அது வந்து அதோட செக்ரட்டரிங்கிறதான் ஒரு அணியில் வந்து பவர்ஃபுல்லு. ஸோ இருந்தாலும் அவருக்கு ஏன் அந்த பதவி அடுத்தடுத்து அவர் முன்னேறி வந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் தன் நிரூபித்து காமிச்சார், ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். இப்போ கல்யாணசுந்தரம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கொள்கை அந்த அதிகாரப்பூர்வ ஏடான நமதம்மாவுடைய ஆசிரியராக இருக்கிறார். ஸோ அதை போன்று இவங்களும் அதை தன்னை நிரூபித்து காமிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்பலாம். ஸோ பார்க்கலாம் சார். நம்ம அடுத்து என்னன்னா, திரும்பவும் வந்து அதிமுக தொடர்பாகவே நிறைய ஒரு செய்தி வந்துட்டு எலெக்ஷன் என்னன்னா, சசிகலா அவர்கள் வந்து ஏற்கனவே கட்சி தொடங்க தான் அறிவிச்சாங்க இல்லையா, அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சு இன்னைக்கு பேரை வெளியிட்டு இருக்காங்க. நான் சரியா சொல்றேன் மட்டும் சொல்லுங்க. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ்ல இருக்க எல்லா இடத்துலயும் அதுல வந்துரு போல இருக்கு. ரொம்ப சிரமமா தான், கஷ்டமான. ஆமா, கட்சியினுடைய பெயர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். உடனடியாக ஒரு கட்சியை தொடங்கணும் போது ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன பேர் இருக்கோ அதைத்தான் நம்ம வச்சா முடியும். அவங்களா நினைச்சபடி அதை இப்போதைக்கு மாற்ற முடியாது. அப்போ பார்த்தாங்க யார் இருக்கா, இவர் சரி ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இதில் ஜெயலலிதா பேர் இல்லை, கவனிச்சிங்களா? கட்சி பேரில். அதான் நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனைனா உடனே வந்து பதிவு பண்ணி வச்சதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ்ஸு.
ஸோ இப்போ என்ன இருக்கு முடிவு பண்ணியாச்சு. அந்த கட்சிக்கு சின்னமும் இருக்கு ஆக்சுவலி, அதுவும் நீங்க வெளியிட்டாங்க, தென்னந்தோப்பு. அதனால அப்போ என்ன இருக்கோ, என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை தானே பார்க்க முடியும். நீங்கள் புரட்சி தலைவி வேணும், அது வேணும் அப்படின்லாம் நினச்சா கதைக்கு ஆகாது. ஸோ நாங்களும் களத்தில் இருக்கிறோம். தமிழ்நாடு புதுச்சேரி 2 சட்டப்பேரவை தேர்தல்களையுமே வந்து அவங்க போட்டியிட போறாங்களாம். யாரோட அலையன்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க அலையன்ஸ்லாம் யாராவது கூப்பிட்டு அவங்கள இது பண்ணாதான் வாங்க எங்க அலையன்ஸ். ராமதாஸ் அவங்கள சந்திச்சுட்டு வந்தாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி. அதுதான் சார். இப்போ இது 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்போ சசிகலா அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதிகாரத்தில் இல்லாட்டா கூட நேரடி அதிகாரத்தில் இருந்தால் கூட அவங்க ஒரு மையமாக, ஒரு அதிகார மையமாக இருந்திருக்காங்க. அதை மறுக்க முடியாது. அதனால் பலன் பெற்றவர்களையும் அவங்களை சார்ந்தவர்களும் பலன் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் கட்சியை நிறுவியவர். ராமதாஸ்னா பாமகனா ராமதாஸ் அப்படிங்கிற இருந்த காலகட்டங்கள். எனவே அது எல்லாமே இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு இல்லை. அவருக்கான மரியாதை இருக்குங்கிறது வேற. ஆனால் வந்து யார் இதை நடத்தி கொண்டு போக முடியுங்கிற ஒரு பார்வையில் அன்புமணி அவர்கள் பக்கம்தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. எனவே இப்போ இவங்களுடைய சந்திப்புங்கிற வந்து 2 பேர் அதிகாரத்தை இழந்தவர்கள் ஒரு சந்திச்சுட்டாங்க அப்படின்னு தான் அதை பார்க்கணும். அதனால ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. கூட்டணி யாரும் வராதனால தாவேக்கா தனித்திருக்காங்க, அவங்களோட எதுவும் அதான் சொல்ல. அதுதான் தாவேக்காவாக கூப்பிட்டாதான் உண்டு. இவங்க போய் இவங்களுடைய விருப்பமாகவும் அது இருக்காது. ஸோ இதான் நம்ம அரசியல் பொறுத்தவரை என்னன்னா, யாரு பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறாங்கங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, அந்த கணக்கு தான். ஸோ தாவேக்கா விரும்பி அழைத்தால் அவங்க நிச்சயமாக சசிகலா அங்கே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. போனால் அவங்களுக்கு அது லாபமாக முடியும். கடைசியாக ஒரு விஷயம் டச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு, 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட 19-20 தொகுதிகளில் வந்து அவங்க வந்து வாக்கு சதவீதம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அமமுக உறுப்பினர்கள் பெற்ற வாக்கு தான், வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளாக இருந்தது. ஸோ சசிகலா அந்த வேலையை பார்க்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இந்த தேர்தல்? அதை தான் ஓகே. இப்போ அவர் வந்து என்னன்னா, அந்த அமைப்பை உருவாக்கி அதற்கான பொறுப்பாளர்களை நியமித்து அந்த வேலை செஞ்ச கட்டமைப்பு இருந்தது. கட்டமைப்பு வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஏற்படுத்தினாங்க. அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குங்கிறது இப்போ வந்தால் தான் தெரியும். ஆனால் அந்த டயத்தில், நீங்கள் சொல்கிற அந்த டயத்தில் வந்து அவர் ஒரு அமைப்பை உருவாக்கி பொறுப்பாளர்களோடு செயல்பட்டாங்க. ஒரு வெறுப்பு இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்பில், ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இன்னொன்று இங்கே கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பாமகன்னு சொல்லக்கூடாது, வன்னியர் சமூகத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு பெரிய ஒரு ரோல் பண்ணிச்சு. ஸோ இந்த எதிர்ப்பை நம்ம எப்படி காமிக்கிறதுன்னு தென்பகுதியில் உள்ள மக்கள் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு சாய்ஸாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்துச்சு. டிடிவி தினகரன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததே தவிர அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ இல்லைங்கிற, இது வேற மாதிரியான ஒரு வெறுமன அமமுக ஃபேக்டர் மாதிரி சசிகலா செயல்படுனா அதுக்கு பல சூழலுக்கு காரணமாக இருக்கு. இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புகழேந்தி அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போனா அப்படின்னு அண்ணா அறிவாலயம் போய் சந்திச்சுட்டு முக்கியமான விஷயமா. I met Honorable Chief Minister. So we all together decided through our new party, we support him. எல்லாமே அதாவது அரசியல் காலகட்டத்தில் வந்து நிறைய நகைச்சுவைகள் நடக்கும். அதே மாதிரி இதே ஒரு நகைச்சுவை மாதிரி தான் நம்ம கடந்துட்டு போகணும். திரு புகழேந்தி அவர்களை பொறுத்தளவில் அவர் பல காலகட்டங்களில் அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். அந்த விதத்தில் நம்ம வந்து அவர் ஒருங்கிணையணும், அதுக்கான சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்தார். அதெல்லாம் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். மற்றபடி அதிமுக வரலாற்றில் அவருக்கு என்ன பெரிய தோணுன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் ஜெயலலிதா அவர்கள் அங்கே பெங்களூரில் சிறைவாசத்தில் இருந்தபோது தான் இவர் யாருங்கிறதே நமக்கு வெளியே தெரிய வருது. அது சில உதவிகள் அங்கே செய்கின்ற பொழுது அவர் இங்கே லைம் லைட்டுக்கு வராரு. மற்றபடி அரசியல் முக்கியத்துவம் இல்லை. அவர் யாருக்கு திமுகவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாம், திமுகவுக்கு வந்து 10 ஓட்டு கூட அதிகமாகுமானா நம்ம குறைச்சி மதிப்புன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கட்சியை ஒருங்கிணையணும், அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைத்த பல பேரில் அவர் பல பேருக்கு ஆதரவு தெரிவித்து அங்கங்கே போயிட்டு வந்தார். இங்கே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் வந்து அவர் ஆதரவு தெரிவித்தார். டிடி தினகரன்ட்டு இருந்தார், ஓபிஎஸ் போனார், எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் அவர் திமுகவுக்கு வந்ததோ, திமுகவுக்கு பரப்புரை பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைங்கிறதா நம்முடைய பார்வை. அண்ணா அறிவாலயத்துலேருந்து அடுத்த செய்தி என்னன்னா, மேலும் ஒரு கூட்டணி கட்சி வந்து தொகுதி உடன்பாடில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. வேகமாக நடந்துகிட்டு இருக்கு வேலைகள். ஆமாம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. 2மே வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. 21க்கும் 26க்கும் அந்த வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிக தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. அதில் திருச்செங்கோடுலேருந்து மட்டும் இவர் ER ஈஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்றார், கட்சியோட பொதுச் செயலர். ஸோ இந்த முறை அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த முறை வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அப்படி ஒன்று முடிச்சுட்டு வர்றாங்க. அதாவது காங்கிரஸ் 28, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2, மதிமுக வந்து 4, 3+1, 3 உதயசூரியன், 1 அவங்க சொந்த சின்னம்.
அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி அவங்க 2 அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுதான் கையெழுத்த இந்தியன் முஸ்லீம்ஸுக்கு 2 ஆமாம். அவங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் அவங்க ஒரு சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. ஸோ வந்து அப்படி ஒன்று ஒன்றா ஃபில்டர் பண்ணிட்டு வராங்க. இப்போ என்னன்னா அதில் இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கொஞ்சம் தயக்கத்தில் இருக்கிறாங்க. மதிமுகவே அவங்களுக்கு மகிழ்ச்சின்னு வைகோ வந்து செய்தியாளர் சொல்லாரே தவிர மகிழ்ச்சியெல்லாம் இல்லை. உண்மையில் திரைவைக்கே கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போராடி அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி அங்கீகாரம்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி போராடி தான் அதை இது பண்ணார். அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற தொகுதி வேணால் எல்லாமே நீங்கள் உதயசூரியன், உங்களுக்கு 1 வேணுன்னா 4, 1 சொந்த சின்னத்தில் நிற்கணும் 4ங்கிற மாதிரி ஒரு டீலை போட்டு அவங்கள டைட் பண்ணிட்டாங்க. வேற வழி. கரெக்ட். இப்போ அடுத்து தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகள்லாம் இருக்கு. தேமுதிகக்கு என்ன இடங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கொள்கை சார்ந்து என்கிட்ட வந்தாங்க. இப்போ தேமுதிக புதுசாக கூடுதலான தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா இவங்க எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. கண்டிப்பாக கேட்பாங்க. அது ஒரு நியாயமும் கூட. அந்த கேள்வி கேட்பாங்கங்கிற தாண்டி கேள்வி கேட்குற ஒரு நியாயமும் இருக்குல்ல. நீங்கள் தொடர்ந்து அவங்களுடைய எல்லா போராட்டங்கள், அந்த ஆட்சிக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் வரும்போது கூட்டணி கட்சியாக இவங்களும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் அங்கம் வைத்த கட்சி, நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி, தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய கட்சி இவ்வளோ பிரச்சனை பண்ண சொல்லுவோம். அதுக்கு திருமாவளவன் பதில் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் புதுசாக வந்தவங்கள விட நமக்கு ஒரு சீட்டு ஒன்று கூடுதலாக இருக்கணும், இல்லை அதை விட அதில் அந்த அளவிலையாவது இருக்கணுங்கிறது எதிர்பார்க்கறதுல ஒரு தப்பு இல்லை. அப்படி நடந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சலசலப்பும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுக அரசு மீதான அதிருப்திகள் வந்து பல கூட்டணி கட்சிகளும் நிறைய பதில்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் சுமந்து சென்றிருக்கிறாங்க அப்படிங்க. இப்போதும் கூட கிட்டத்தட்ட அதே நிலை தான் இருக்கும். நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருக்குறாங்க. ஆகாஷ் அவர்கள் வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க குற்றச்சாட்டு வந்திருக்குது. அப்புறம் விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம்ல 12ஆம் வகுப்பு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கனிமொழி அவர்கள் வந்து இன்றைக்கு நேரில் போய் அவங்க குடும்பத்தினர் சந்திச்சிருக்காங்க. ஆனால் குடும்பத்தினர் கொஞ்சம் கோபத்தில் இருந்துருக்காங்க போல. இந்த மாதிரி 2 நாள் நாங்கள் போராட்டம் பண்ணோம், நீங்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. போராட்டமே கூட இன்னைக்கு விடிய காத்தால வரைக்கும் நடந்திருக்குது. அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் நெருங்கின நேரத்துல வந்து பல விமர்சனங்கள் அரசு மீது எழக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நிச்சயம் அதாவதுன்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒரு போராட்டமாக இருக்குன்னு வைங்களேன். ஒரு அரசு ஊழியர் போராட்டம் அல்லது ஒவ்வொரு பிரிவினர் இருக்கிறாங்கல்ல, அரசு ஊழியர்களே வெவ்வேறு இந்த மாதிரியான போராட்டங்கள் அல்லது ஒரு பொதுவான தண்ணீர் பிரச்சனை மாதிரியான அந்தந்த பகுதி சார்ந்த இந்த மாதிரியான போராட்டங்களாலாம் அதை வந்து அரசால் சமாளிக்க முடியும். இந்த பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி காவல் மரணங்கள், பாலியல் சம்பந்தமான அந்த பிரச்சனை எல்லாமே வந்து பெரிய நெருக்கடி தான் அரசுக்கு. வந்து அது வந்து இந்த நேரத்திலையாவது வந்து அவர்கள் ஒரு உறுதியான நடவடிக்கையை வந்து எடுத்தே ஆகணும். பேரளவில் இல்லாட்டா கூட, இப்போ எலெக்ஷன் வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாட்ட கூட அந்த உறுதியான நடவடிக்கை எடுத்தாலும் மட்டும் தான் அவங்க மேலே ஒரு. அதுவும் ஆகாஷ் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மானாமதுரை பகுதியில் தான் வந்து ஓராண்டுக்கு முன்பு இவர் அஜித் அவர்கள் கொல்லப்பட்டார் அந்த திருபுவனம் கோயில் விஷயத்தில். அதுவும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதும் உயிரிழந்ததுனால அப்போ வந்து முதல்வர் அவர்கள் நேரடியாக மன்னிப்பே கேட்டார். அந்த குடும்பத்தை அழைச்சு மன்னிச்சிருங்கன்ற மாதிரியே வருத்தம் தெரிவிச்சாரு. அது முடிஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளே திருப்பியும் அதே பகுதியில் நடக்குது அப்படின்னா அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு இது ஒரு பெரிய சவால் தான். காவல் மரணங்கள் இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் வந்து அதனுடைய எண்ணிக்கை 27 அந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இது நிச்சயமாக வந்து ஒரு யாராலையும் வந்து ஏற்கத்தக்க ஒன்று கிடையாது. சட்டம் ரீதியாக அது சட்டம் என்ன சொல்லுது, நீதிமன்றத்தின் மூலமாக முன்னிறுத்தப்பட்டு அது என்ன தண்டனை அவர்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது தான் இது. ஸோ இது பெரிய சவால். ஸோ பார்க்கலாம் சார். இப்போ கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 செய்தியை சொல்லிட்டு நிறைவு செய்யலாம். ஒன்று, ஈரான்லேருந்து அந்த ஹார்மோஸ் வந்து நம்ம கப்பல் வருமா வராது, அது வந்தால் தான் நமக்கு வீட்டில் அடுப்பேரின்ற நிலைமையில் இருக்கிறனால ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு 4வது முறையாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. வந்து ஆக்சுவலி நமக்கு இந்தியாவுடைய கப்பல்களில் மட்டும் பயணிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுருச்சு ஈரான் தரப்புல தகவல்லாம் வந்தது. ஆனால் அது மாதிரியான உறுதியான தகவல் எதுவும் இல்லை. ஈரானே மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இந்திய வெளியுறவுத்துறையும் வந்து அது சம்பந்தமாக பேசிக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களும் முதன்முறையாக ஈரானியன் பிரசிடெண்ட்டை அழைத்து நேற்று பேசியிருக்கிறாரு. ஆனால் இந்த அயோத்தலா காமினி அவருடைய மரணத்துக்கு இரங்கல் தெரிவித்தது பற்றின எந்த உரையாடலும் நிகழ்ந்ததா அவருடைய அந்த பதிவில் இடம்பெறாமல் இருந்தது. நரேந்திர மோடி அவர்கள பதிவில் இடம்பெறாமல் இருந்தது. ஸோ அது இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறனால கூடிய விரைவில் அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று மிக முக்கியமானது வந்து இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலே வந்து முதல் முறையாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக பதவி நீக்க நோட்டீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் தரப்பில்.
130 ஞானேஷ்குமாருக்கு எதிராக 130 மக்களவை உறுப்பினர்களும் 60க்கும் மேற்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களும் அந்த தீர்மானத்தில் நோட்டீஸில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து நாடாளுமன்றத்தை அந்த இது வந்து உழுக்க போகுது அப்படின்னு நினைக்கிறதும் உழுக்க போகுதுன்னு அந்த மாதிரி ஒரு இந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்கனால நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் நம்ம ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா மக்களவை தலைவர் மேலே இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் கொண்டு வருது, அது குறித்து வரைக்கும் ஒரு விவாதம் நடைபெறும். பட் ஆனால் அது குறித்த பதிவுகள் அந்த நாடாளுமன்றத்தில் அது பதிவு செய்யப்படும். அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மாற்றம் இதனால் வந்து அவர் தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு மாற்றம் செய்யப்படுவதோ இல்லை அதில் ஏதோ பெரிய சேஞ்சஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க தொடர்ந்து டிஃபன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க இப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டை மேற்குவங்கத்தை வச்சு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போதோ அது பிகாரை வச்சு முன்வைக்கும் போதோ அவங்க தமிழ்நாடு உதாரணமாக காட்டுவாங்க. தமிழ்நாட்டில் இங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் எங்கிட்ட எந்த இதுவுமே சொல்கிற மாதிரி நம்பர்ஸில் எந்த புகாரும் இல்லை, அவங்க அங்கே கரெக்டாக இருக்குது இங்கே அப்படின்னு நீங்கள் அரசியல் ரீதியாக அதை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் எஸ்ஆர் விவகாரத்தில் வந்து அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஆணையருக்கு எதிராக அந்த மாதிரி இவ்வளோ வந்து ஒரு முக்கியமான இதுதான். பார்க்கலாம் அதுவும் என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம் சார். நம்ம மீண்டும் ஒரு முறை அடுத்த ஷோவில் சந்திப்போம். நம்ம நிறைய செய்திகளோட நிறைய விவாதங்கள் செய்வோம் சார். நன்றி.